இன்னைக்கு நம்ம வெளிப்படையே சொல்றேன். இன்னைக்கு நம்ம பெருமை என்ற தலைப்புல தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஏதோ பாஸ்டர் வந்து என்னதான் டார்கெட் பண்ணி பேசுறாரு நீங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் முதல்லயே சொல்லிடுறேன். இந்த பாஸ்டர் வந்து யாரையோ வந்து என்ன பண்றாரு, நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து நிக்கிறேன் நான். ஏன்னா, அதை பார்க்கும்போது நமக்குள்ளார அந்த தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ண முடியும்? ஆராய்ந்து பார்க்க முடியும். திறந்த இருதயத்தோடு கூட இந்த நம்ம செய்தியை நம்ம கேட்க போறோம். சில வசனங்களை எல்லாம், சில சம்பவங்களை எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏசாயா 28 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 28 இந்த 1, 2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கல்மழையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் ஆவியானவர் இருக்கிறார். அந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா ஆவியானவர் குறித்து அதிகமான சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அது பரிசேஷ உதடுகளாலும் அந்நிய பாஷைகளாலும் பேசுவார். அந்த கற்பனையின் மேல கற்பனை அப்படின்லாம் வருது பாருங்க. இது எல்லாமே ஆவியானவர் சார்ந்ததான ஒரு காரியம். சரி, இப்ப நம்ம இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வசனம், கடைசியா ஒரு வசனம் வாசிச்சாங்க பாருங்க. இப்ப ஆவியானவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவராய் இருக்கிறார்? வல்லமையும் திராணியும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். வல்லமையும் திராணியும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். இந்த ஆவியானவர் 3 தன்மைகள் சொல்லப்படுது. கல்மழை, சங்கார புசல், 3வது புரண்டு வருகிற பெருவெள்ளம். இப்ப பாருங்க, அதே அதிகாரத்துல இப்ப வாசிச்சாங்க பாருங்க 17 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். இப்ப கொஞ்சம் சிந்திங்களா, அந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திங்க. இந்த 17வது வசனத்தை, இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. 9 வசனத்தை பாருங்க. 9 வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. இந்த 17 என்ன சொல்லுது? இப்ப பாருங்க, நம்ம 3வது வசனம் வாசிச்சோம். 3வது வசனம் வாசிச்சோம். அதுக்கு ஒத்த ஒரு காரியம் இந்த வசனத்துல சொல்லப்படுது. அங்க ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கல்மழையை போல, சங்கார புசல் போல, புரண்டு வருகிற ஒரு பெருவெள்ளம் போல அவர் இருக்கிறார். இங்க ஒரு அதுக்கான க்ளூ இருக்கு. கல்மழை என்ன செய்யுதான்? எதை அழித்து விடுகிறது? அடைக்கலம். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும். அப்ப பாருங்க, இப்ப ஆவியானவர் வந்து எதையோ அழிக்கிறார். பார்க்கிறோம், கையால் அதை தள்ளி விடுவார். காலால் எப்ராஹிமுடைய பெருமையான கிரீடமானது காலால் மிதித்து போடப்படும். பைபிள் போட்டுக்குது. நேற்று தினத்துல உட்காந்து நான் அந்நிய பாஷை பேசினது எழுப்புதல் ஜபம். இந்த எழுப்புதல் ஜபத்தில் நிறைய நேரம் அந்நிய பாஷையை சேர்ந்து நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். எனக்கு 2 டாபிக். ஒன்று, இந்த டாபிக் பெருமை என்ற காரியத்தை குறித்து பேசணும். இன்னொரு காரியம், யாத்திராம 6ல இருந்து ஆண்டவர் யெகோவா என்கிற இந்த உடன்படிக்கை நாமத்தை பத்தி பேசணும். இது 2ல எதை ஆண்டவரை நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பகுதியைத்தான் நமக்கு பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஏன்னா இதுலயே ஏகப்பட்ட நம்ம ஆவியனை குறித்து பார்த்து கொண்டே வரோம். நம்ம அது தொடர்ச்சியா இன்னொரு சமயத்துல நான் அந்த யெகோவா என்கிற உடன்படிக்கை நாமம் ஒரு முக்கியமான, அதுல ஒரு திறவுகோல், எழுப்புதலுக்கான திறவுகோலை தேவன் கொடுத்தார். அதை நம்ம வர நாட்கள்ல பார்க்கிறோம். இப்ப குறிப்பாய் நாம இங்க பார்க்கிறோம் அடைக்கலத்தை. பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். ஆவியானவர் கல் மழைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். புரண்டு வருகிற பெருவெள்ளத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். சங்கார புசலுக்கு ஒப்பாக ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? பொய் என்கிறதான அடைக்கலத்தை அழித்து விடுகிறார். அவர் கையால தள்ளி விடுறார். காலால எப்ராஹிமுடைய பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ, அது என்ன பண்ணப்படுது? அது காலால் மிதித்து போடப்படுகிறது. இந்த பெருமை அப்படின்ற காரியத்துக்கு ஆவியானவர் அதை அழிக்கிறார். அது அடைக்கலமாம். என்ன போடு? பொய் என்பது என்னவாம்? சொல்லுங்க, வாய்த்திறன் சொல்லுங்க. பொய் என்பது என்னவாம்? அடைக்கலமாம். இன்னொன்னு போடப்பட்டிருக்குது, அது மறைவிடமாம். அது என்னது? மறைவிடமாம். அது மறைவாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். பைபிள பார்க்கிறோம். பேதுருவுக்குள்ள பார்ப்போம்னா அந்த சாத்தான் புகுந்தான் போட்டுக்குது. யூதாஸ் காரியத்துக்குள்ள பார்ப்போம்னா அந்த சாத்தான் புகுந்தான் போட்டுக்குது. பொய்யை பேசும்படி பேதுருக்கு சொன்னானே,
அனனியா சப்பிராளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனனியா சப்பிராளுக்கு சொல்லும்போது அவங்க அந்த பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் மனதை ஏவினது என்ன? பொய் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் பேசும்படி சாத்தான் உங்கள் ஏவினது என்னன்னு சொல்லி போட்டு இன்னொரு இடத்துல போட்டிருக்குது. சாத்தான் வந்து என்ன பண்ணா, அவன் புகுந்தான், யூதாஸ் காரியத்துக்குள்ளாக புகுந்தான் பார்க்கிறோம். அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இந்த பொய்யுக்கும் இந்த பெருமைக்கும் இருக்குது. அது அடைக்கலமாம், அது மறைவிடமாம். அது என்னவா இருக்குதா? அது சொல்ல வாய்த்தர சொல்ல, அது என்னவா இருக்குது? அது இவங்க எஸ்ஏகே பிரான்சிஸ் அண்ணன் அவங்களுடைய மனைவி ஒரு முறை இந்தியாவின் பலவான் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாங்க. ஏதோ ஒரு மீட்டிங்ல இந்தியாவின் பலவான் அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன். அவங்க சொல்றாங்க இந்தியாவில் ஒரு பெரிய பலவான். நீங்க என்னவா என்ன நினைக்கிறீங்க? அது எதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இந்தியாவில் பெரிய நாக்க தொங்க போன ஒரு ஆய்வு உட்காந்து இருக்குது. அதுவா? ஆமாவா? ஆமா, அது ஒரு பலவான் தான். வேற பேச மாட்டீங்க. வேற என்னவா இருக்கும்? எது எது நாங்க கண்டுபிடிக்கணும். பிசாசு எது பெரிய அளவுல செயல்படுற பிசாசு எது? அந்த அம்மா கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க. அவங்க ஜெர்மன் லேடி இந்தியாவுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற பேய் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பேயை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற பேய் என்னடா பண்ணுது? ஒரு ஊழியக்காரர் நால்மாவில இருந்து வந்தார். அவரு இங்க வந்தார். அவர் ஒரு ஊழியக்காரரை பற்றி பேசினார். பேசும்போது சொன்னார், இந்த பகுதியில் இருக்கிற பிசாசு அது என்ன செய்யுதுன்றதை தெரிஞ்சு அதை மேற்கொள்ளவில்லை எனில் அந்த பிசாசு அவர்களை மேற்கொள்ளும். சமயமா ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு தம்பி தான், தீர்க்க தரிசன ஆவியுடைய ஒரு தம்பி தான். அவன் இங்க ஏசு படிக்கிறாரு. இதுல இருந்து இந்த பிரேயருக்காக வந்திருந்தான். ஒரு தம்பி தான் அவன், சின்ன பையன். அந்த அவங்க முக்கியமான அந்த பிரேயர்ல வச்சிருக்காங்க. அவன் சொல்றான், அனுமன் ஆவியை பற்றி சொல்லுகிறான். அனுமன் ஆவி, குரங்கின் ஆவின்னு சொல்றான். குரங்கு ஆவி இதுதான் குடும்பங்களை பிரிக்கிறது, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையை கொடுக்கிறது. அந்த ஆவி செயல்படுது. அப்புறம் சொன்னா இந்த மீன்களுக்கெல்லாம் விஷம் கலக்குறாங்க. விஷம் கலந்து அதுக்கு என்ன பண்றாங்க, செய்யறாங்க. நம்ம அம்மா பரமேஸ்வரி அம்மா எறா கொட்டையில விஷம் கலந்துட்டானுங்க. அந்த எறாவை சாப்பிட்டுதான் அவங்க என்ன ஆயிட்டாங்க, சாக கடந்தாங்க. 1 மாசத்துக்கு மேல ஜிப்மர்ல பல ஹாஸ்பிட்டல்ல. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்ததுதான். நாங்க அதை குறிச்சு இது நடக்குமான்னு தெரியல. பார்த்தா விஷம் கலக்குறாங்க. இந்த மாம்பழத்துக்கெல்லாம் இது போடுறாங்கல்ல, அந்த மாதிரி மீன்களுக்கு ஏதோ ஒண்ண பண்றாங்க. அவங்க அந்த தம்பி மூலமா அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, குரங்கின் ஆவி. அதுதான் குடும்பங்களை சிதைக்கிறது, பிரிக்கிறது, பாவம் செய்ய வைக்கிறது. நான் யோசிச்சு பாக்குறேன், கடலூர்ல எங்கடா இருக்குதுன்னு யோசிச்சு பாக்குறேன். தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடலூர்ல இம்மா நாள் வாடுறோம்ல, இந்த குரங்கின் ஆவி, அனுமன் ஆவி எங்க இருக்குது? நான் கூட அந்த தம்பி சொன்ன பிறகு யோசிக்கிறேன், என்னடா அது கடலூர்ல குரங்கின் ஆவி எங்கடா இருக்கு? அது எங்கடா அது பெருசா செயல்படுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்புறமேட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன், இங்க வேரூன்றி போன ஒரு இடம் ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த ஆவிதான் இங்க என்ன பண்ணுது, பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்குது. குடும்பங்களை எல்லாம் பிரிச்சு விட்டுனுக்குது, பாவம் செய்ய வைக்குது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? குடும்பங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த ஆவி. அது இங்க மறைவா இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. பெரிய ஆடம்பரம் கிடையாது. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம். சுத்தியும் கைலாங்கடை இருக்குது. கைலாங்கடை இருக்கிறதுனால எவனும் போக மாட்டான். ஆனா அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு அது வேலை பார்த்துன்னு இருக்குது. குடும்பங்களை எல்லாம் ஒரு 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 மோகன கூட இருந்தவர், புருஷ் மாஸ்லாம்னு நினைக்கிறேன். அவங்க மனைவி ஒரு முறை வந்தாங்க. அந்த 1 மணி அவங்க அவங்க வராங்க. வரும்போது எங்க ஊழியக்காரன் சொன்னாங்க, நீங்க கொஞ்ச நேரம் ப்ரேயர் செக்ஷன் நடத்தணும் சொன்னாங்க. சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனம் வந்திருக்குது. நம்ம எஃபிபில நடந்த மீட்டிங் பாருங்க, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. கொரோனாக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவங்க தரிசனம் பாக்குறாங்க. ஒரு மரம் வந்து அப்படியே வேரெல்லாம் பிடுங்கப்பட்டு அப்படியே சாய்கிறதான ஒரு நிலையில அப்படியே மேல அப்படியே விட்டா ஊந்துரும் போல. அப்படிப்பட்ட நிலையில அந்த மரம் அப்படியே சாஞ்ச நிலைமையில நிக்குது. அவங்க எதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க கவனிங்க.
குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த குடும்பங்கள் நிலைமை அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். குடும்பம் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கல்லூரில் விதவையா இருக்கிறாங்க. குடிச்சு குடிச்சு இந்த ஆராய்ச்சிக்கு போறதுனால, பாண்டிச்சேரி இருக்கிறதுனால குடிச்சு குடிச்சு எத்தனையோ கணவன்மார்கள் இறந்துட்டாங்க. அப்ப பெண்கள் என்ன எங்க போவாங்க? பிரச்சனை, பண பிரச்சனை, பிள்ளைங்களை வளர்க்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு சிதைக்கப்பட்ட நிலைமையில, விழுந்து போகக்கூடிய நிலைமையில இருப்பதாக ஊழியக்காரன் குடும்பங்க, விசுவாசிகள் குடும்பங்க, இன்னைக்கு குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. யாராவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா, நான் மனுஷன் கூட சண்டை போட மாட்டேன், நான் பேய் கூட போய் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த வெளிப்பாட்டுக்குள்ள நான் வந்துட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தா, யார் எனக்கு பிரச்சனை பண்ணாலும், யார் எனக்கு விரோதமா பேசினாலும், யார் என்ன உபத்திரவப்படுத்தினாலும், நம்ம பக்கத்துல ஒருத்தர் பிரச்சனை கிளப்புனாரு. நான் ஜஸ்ட் பேசிட்டு நான் மேலே போயிட்டு அன்றைக்கி ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் வராரு. மேலே போயிட்டு நான் பாட்டு உட்காந்துட்டு ஆவில் நிரம்பி கடிந்து கொண்டு, இந்த ஆவியை கடிந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அங்கே பேசினேன், அதிகமாக பேசலை. பேசிட்டு மேலே போய் தேவனிடத்துல போராடி கொண்டிருந்தேன். ஆவில் நிரம்பி அந்த ஆவியை கட்டிந்து கொண்டிருந்தேன். அதுக்குள்ளே செயல்படுறது ஒரு ஆவி. அதுபோல நான் பண்றேன். மனிதர்களோடு நான் போராடுவது இல்லை. மனுஷங்க எனக்கு எதிராக வந்தா மனிதர்களோடு நான் போராடுவது இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? நான் என் தேவனோடு கூட நான் அந்த காரியத்துல முறையிட போகிறேன். தேவனிடத்துல இந்த காரியத்தை சொல்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர் இட பிரச்சனை வந்துருச்சு. இட பிரச்சனை, இடம் பிரச்சனை. பக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்து பிரச்சனைங்க வந்துட்டானுங்க. ஒரு ஊழியக்காரர் தானே எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜெபிப்பதை தானே தெரிஞ்சுக்கணும். உடனே அவர் போய் அவங்க சித்தப்பாங்கெல்லாம் கூட்டின்னு வந்துட்டார். அவனுங்க பார்த்தானுங்க, மந்திரம் பண்ணிட்டானுங்க. குறித்த ஒரு நாள்ல அந்த பிரச்சனையை டீல் பண்ண போக ஒரு நாள்ல மதில் மேல ஏறி அவர் கீழே விழுந்து கால் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க சித்தப்பாக்கு கேன்சர் வந்துருச்சு. அவங்க சித்தப்பாக்கு என்ன வந்துருச்சு? நல்ல கவனிங்க, நாம பலவான்கள் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே பலம் இயேசு மட்டும்தான். நமக்கு இருக்கிற ஒரே பலம். நம்மளை எதிரி விரோதிக்கிறானா, நம்மளை பரியாசம் பண்றாங்களா, நமக்கு விரோதமா பேசுறாங்களா, ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க போயிட்டு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், உங்க முழங்காலை மாத்திரம் நீங்கள் முடக்குங்க, பரலோகம் உங்களுக்காக செயல்படும். அவர் பாருங்க, அந்த ஊழியக்காரருக்கு மதில் மேல ஏறி கீழே விழுந்து காலில் ஏதோ ஒரு ஆயிடுச்சு அவருக்கு. அவங்க சித்தப்பாக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் கேன்சர் வந்து கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டார். ரொம்ப நாணம் என்ன தெரியுங்களா? அப்படி சிரிச்சுட்டே வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம் தேவனிடத்தில் அந்த காரியத்தை முறையிடுவோமானால் நாம தான் நாணி. தேவன் யுத்தம் பண்ணுவான், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஆண்டு சொன்னார், எதிரி வந்துட்டான். முன்னால பார்த்தா பின்னால பார்வோன் சேனை, முன்னாலே செங்கடல். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், பிளான் சொல்லிட்டாரு. அவங்க பெலிஸ்தியர் தேசம் வழியா போனா அவங்க யுத்தம் வந்துடும். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்துருவாங்க. இப்பதான் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகி இருக்காங்க. இந்த நேரத்துல யுத்தத்தை பார்த்தா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவரே சொல்றார், அதனால அவங்கள நான் அந்த செங்கடலை பிளந்து அவர்களை வெட்டாந்தரையில நான் நடக்க பண்ணுவேன், அதை செய்து நான் மகிமைப்படுவேன் சொல்றார். மறுபடியும் ஜனங்க கத்துறாங்க. அப்ப போய் ஆண்டவர் போய் மோசே முறையிடுகிறார். என்ன நீ என்கிட்ட முறை? அப்பதான் சொல்றாரு, முறையிடுறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீ என்ன பண்ணு, நீட்டு என்றார். செங்கடல் பிளக்குது, அவங்க வெட்டாந்தரையில நடக்கிறாங்க. நீங்கள் அப்பதான் சொல்லப்பட்ட, நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பது இல்லை. 600 ரதத்துல வரான். அவன் கிட்ட இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய அவன் வச்சிருந்த ஸ்பெஷல் ரதங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு 30 லட்சம் ஜனம் அவங்களை மடங்கடிக்கணும்னா 600 ரதம் காலாட்படைகளோடு கூட வருகிறான். ஆண்டவர் ஞானமுள்ள தேவன், யுத்தத்துல ஜெயிப்பதற்கு ஆலோசனைகளை கொடுக்கிற தேவன். ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? செங்கடலத்துல 30 லட்சம் பேரு அப்படி திரும்ப நின்று யுத்தம் பண்ணியிருந்தா கூட அந்த எதிரிகளை மடங்கடிச்சிருக்கலாம். அவங்க கையில கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆயுதமாவது வச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த 30 லட்சம் பேரு
மடங்கடித்திருக்கலாம். ஆனால் தேவன் வேறு ஒரு வழியை வைத்திருந்தார். உங்க வழியில அவர் செயல்படணும்னு தேவையில்லை. தேவன் என்ன பண்றாரு? அவருடைய வழியில செயல்பட. அவர் வழி என்ன வழிங்க? செங்கடலை பிளப்பது அவர் வழி. நாம நினைக்கிறோம் வேற ஏதோ ஏற்கனவே அக்கினி வந்து இறங்கி அங்க என்ன பண்ணுது? நிறைய காரியம் செய்யறார், சிதறடிக்கிறார், பயத்தை உண்டாக்குறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன வழிங்க தெரிந்து கொள்ளணும்? அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு? மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டார். அவங்க வந்து கீழே வந்து நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பண்றதுக்கு லைவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எஃப்சி வந்து சொல்லுது இது மாதிரி அவங்க வந்து நிற்கிறேன், அந்த அண்ணா வந்து நிற்கிறேன். நான் சும்மா ஏதோ பேசுறதுக்கு வந்து நிற்கிறாங்க போல நினச்சுன்னுக்கிறேன். வேற ஏதோ சம்பந்தமா பார்த்தா இல்லை, நான் 3-4 பேரை வந்து 4-5 பேரை வந்து நிற்கிறானுங்க. எனக்கு கோபம் தான் வந்துச்சு. 400 பேர் வந்து நிற்கிறாங்க டெய்லிக்கு இந்த நாள் இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் 400 பேர். ரோட்ல போக முடியல, வர முடியல, அவ்வளோ டிஸ்டர்பா இருக்கு. நாம 40 பேர் வந்து உட்காந்துக்கிறோம். இங்க ஞாயிற்றுக்கிழமையில ஒரே ஒரு நாள். இந்த பாட்டு பாடுற நேரம் மாத்திரம் தான் சவுண்டா இருக்குது. மற்ற இப்ப பேசும்போது உள்ளேயே கேட்குமான்னு தெரியல எனக்கு. ஆனால் அதுக்குள்ள சில பேருக்குள்ள இருக்கிறது ஆவி. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் என்னது? போய் நேரா போயிட்டு ஒருத்தர் சொன்னார், போய் நம்ம என்ன பண்ணலாம்? கட்சியை கூட்டின்னு வந்துடலாம், போயிட்டு வேற ஒன்று கூட்டின்னு வந்துடலாம். இல்லைங்க, நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் பரலோகம் தான். உலகத்தோட கூட உலக மனுஷர்களோட கூட போய் நின்று நம்ம என்ன போராட தேவையில்லை. தீமையை நன்மையினால் வெல்ல. தீமையை என்ன பண்ண? தீமையை நீ என்ன பண்ணு? நன்மையினால வெல்ல. தீமையால வெல்ல முடியாது. பழைய ஏற்பாடு அது. ஆண்டவர் சொல்றார், மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளாத. மாம்சமானதை என்ன பண்ணாத? சில நேரங்கள்ல அமைதியா போக வேண்டிய நேரங்கள் இருக்கும். அமைதியா போங்க, கர்த்தர் உங்களுக்காக செயல்படும். என் கூட படிச்ச பையன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்ன மட்டம் தட்டினா, ரொம்ப மட்டம் தட்டி, என்னடா ஏசு அப்படி இப்படிலாம் மாறி பேசினான். பேசிட்டு அவன் முன்னால பேச முடியல, என்னால பேச முடியல, சுவிசேஷத்தை நிரூபிக்க முடியல என்னால. அவன் பேசுறான். பேசிட்டு நான் வாயை அடைச்சு நான் அமைதியா இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆவியானவர், அதெல்லாம் ஆரம்ப காலத்துல நான் சொல்றதெல்லாம் ரசிக்கப்பட்ட நாட்கள்ல சொல்றேன். கர்த்தர் என் வாயை திறந்தார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த தீர்க்க தரிசன ஆவி செயல்படும். அதை நிரூபிப்பதற்கு ஆவியானவரே பேசுவார். எனக்குள்ள இருந்து பாருங்க, அந்த நாட்கள் அவ்வளவு நானெல்லாம் எனக்கு கிடையாது, பைபிள் அறிவெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்குள்ளிருந்து ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் தெரியுங்களா? இயற்கையை பற்றி பேசினார், சூரியனை பற்றி பேசினார், நட்சத்திரங்களை பற்றி பேசினார், கோள்களை பற்றி பேசினார். அப்ப என்ன பேசணும் ஞாபகம்? இது மட்டும் ஞாபகம் இருக்குது. அவன் வாயை அடைத்து போட்டார். நாம் அமைதியா இருக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா தேவன் நமக்காக செயல்படும். தேவன் நமக்காக எழும்புவான். இல்லை நான் பாத்துக்கிறேன், இல்லை நான் பாத்துக்கிறேன்னா நான் பார்த்தேனே நம்ம இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றது விளங்குதா? அந்த பையன் என் ஃப்ரெண்டு, அதன் பிறகு நான் சந்திக்கல அவனை. ஆனால் அவனுக்கு கர்த்தர் தன் வார்த்தையை கொடுத்து அன்னைக்கு நிரூபிக்க வச்சார். கர்த்தர் தான் தெய்வம் என்பதை, அவர் வேலையை அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருக்கணும். சில நேரங்கள்ல என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். நீங்க போய் உக்காந்தீங்கன்னு 4 பேரை கூட்டு சேர்த்து கொண்டு இருக்க கூடாது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா, தேவன் உங்களுக்காக ரட்சிப்பை உண்டாக்கணும்னா, தேவன் உங்களுக்காக செங்கடலை பிளக்கணும். நமக்கு வந்து அங்க போய் பார்வன் கூட சண்டை போட்டுக்கிறது நமக்கு வேலை கிடையாது. அங்க பெலிஸ்தர்களோடு சண்டை போடுறது வேலை இல்லை. நாம் செங்கடலை கடந்து நாம் என்ன பண்ணோம்? கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. நம்ம ஏன் நேரத்தை போயிட்டு பெலிஸ்தர்களோடு சண்டை போட்டு இருக்கணும்? எதுக்கு? நம்ம பார்வோன கூட ஏற்கனவே நாள் வச்சுட்டார் ஆண்டவர். அவர்கள் குறித்த நாட்கள் அந்த நாள்ல அணியாய் புறப்பட்டார்கள். சாத்தானால தடுக்க முடியாது. அணியாய் அவர்கள் புறப்பட்ட தேவன் குறித்த நாள்ல அவர்கள் எல்லாம் அணியாய் அவர்கள் புறப்பட்டார்கள். அதனால வந்து நம்ம பார்த்தோம். அதனால வந்து யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்து கொள்வார். நீங்க என்ன சும்மா இருந்தா போதும். நம்ம பார்க்கிறோம் இங்க கல்மழையானது என்ன பண்ணும்? பொய் என்னும் ஒரு அடைக்கலத்தை நீங்க ஜெபிக்கணும். இந்த பெருமைக்கும் பொய்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அது மறைவிடமாம், அது அடைக்கலமாம், அது மறைவிடமாம். பொய் யாரும் என்ன பப்ளிக்கா பேசுவாங்களா? மறைவாதான் பேசுவாங்க. சொல்ல வந்தோம் பாருங்க, இசைக்காரன் அவங்க மனைவி அவங்க கண்டுபிடிச்சாங்க எது பலவான். இந்தியாவில் ஒரு பெரிய பலவான் எதுன்னு
கண்டுபிடிச்சு செய்தியே கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும் அந்த அனுமானா யார் வேணா சொல்லுங்க, என்னவா இருக்கும்? நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் பெரிய பலவான், சத்தமா சொல்றது சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் போறேன் நான். என்னது யானையா? பலவான்னா பேய், பேய சொல்லுங்கிறேன் நான், யானையை சொல்லுங்கிறீங்க நீங்க. என்னடா பேய சொல்லுங்கிறேன், பலவான்னா என்ன பேய்? அதுக்குதான் ஆரம்பிச்சோம் அந்த குரங்காவிலாம். இந்தியாவின் பலவான் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா பொய் தான் பலவான். இந்தியாவில் பெரிய பலவான். ஏங்க அப்படி சொன்னீங்க? சும்மா சொன்னாங்க. ஏங்க அப்படி சொன்னீங்க? நான் ஒன்றும் பெரிய நீதிமான்லாம் கிடையாது, நம்மளும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். நான் மட்டும் பெரிய நீதிமானு, பாஸ்டர் பொய்யே பேச மாட்டாரு, நான் ஒத்துக்கிறேன்ல, நீங்களாம் ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க. ஜீசஸா ஒத்துக்குவீங்கன்னு கேட்டேன். ஒத்துக்குவீங்கன்னா ஆமா ஒத்துக்கிறேன்னு சொல்ல வாய்வா பாரு. ஜீசஸா? நாமெல்லாம் பொய் சொல்லி இருக்கிறோம், சொல்லாமலாம் கிடையாது. ஒரு நீதிமானும் அதுல இல்லை. பாருங்க, பெரிய பொய்க்கு பிதாவுமா யாரு இருக்கான்? பிசாசு. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஜெர்மன் லேடி, அவங்க சொல்றாங்க வெளிநாட்டுலாம் ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயின்னு இருப்பாங்க. உனக்கு பிடிக்குதா பிடிக்கல, பிடிக்குதா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி யாரை சொல்லிட்டு போயிடும்? புருஷனையே பொண்டாட்டியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க எப்படி? பிடிக்கலன்னா கூட ரொம்ப பிடிக்குதுங்க, பிடிக்கலன்னா கூட என்ன சொல்லுவாங்க? ரொம்ப பிடிச்சிக்குதுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இந்த குழம்பு நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்குது, உப்பே இருக்காது, ஆனா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது இல்ல, சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சும்மாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாம் என்னதான் போய் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஜெர்மன்ல பப்ளிக்க ஓப்பனா என்னவோ ஆண்ட சொன்னார்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. ஆண்டவர் அங்க அதுதான் நடைமுறை. ஆனா இந்தியாவுல என்னது? நம்ம தயங்கி மழுப்பி இந்த காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? நம்ம எல்லாருமே ஆனா ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு சொல்றோம். ஆனா சில பேருடைய வாழ்க்கை நிறைய காரியங்களுக்கு அந்த மாதிரி பொய் சொல்கிறவர்களாய், பொய்யை பயன்படுத்துகிறவர்களாய் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். தயவு கூர்ந்து அந்த பொய் என்கிறதான அடைக்கலத்தை, மறைவிடத்தை தான் தேவன் என்ன பண்றாரு? அழித்து போடும்படி விரும்புகிறார். அது பெருமையில ஒரு பகுதியா இருக்குது. பெருமையில என்னவா இருக்குது? சொல்லுங்க. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். நியாயத்தை என்ன பண்றாரு? நியாயத்தையும் நீதியும் வைக்கிறான். தூக்கு நூல்னா என்னது? தூக்கு நூல்னா என்னது? சரியா தவறா? தூக்கு நூல்னா என்னது? அது தராசு கிடையாது. பில்டிங் கட்டும் போது அது தொங்க விட்டா என்னது? சாயவா இருக்குதா சாயவா இல்லையான்னு சொல்லி செக் பண்றது. தராசு கிடையாது. அதில் சரி இருக்கு, அது தவறு இருக்குதா தவறு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்குது. சொல்ல நான் தூக்கு நூலை நான் விடுகிறேன், நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக. நியாயத்தையும் நீதியையும் நான் என்ன பண்ண போறேன்? தூக்கு நூலாக வைக்க போகிறேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும். ஆவியானவர் என்னத்தை அழிக்க விரும்புகிறாரு? இந்த பொய் என்கிற அடைக்கலத்தை அழிக்க விரும்புகிறார். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். இப்ப பார்த்தோம்ல, ஜல பிரவாகம் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல இருக்குது. அது என்னங்க? அது பிரவாகம் போல ஆவியானவர் வந்து அந்த பிரவாகமாகி அந்த பொய் என்கிற காரியத்தை என்ன, பெருமை என்கிறது பொய் என்கிற காரியம் ஏதோ ஒண்ணு, அதை ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? அடித்து கொண்டு போகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த ஏசாயாவை. காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். காற்று என்ன பண்ணுது? ஏற்கனவே போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம். காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை என்ன பண்ணும்? வாய்த்தரன் சொல்லுங்க, வாய்த்த அறிக்கை. காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இது அந்த காற்று எதுன்னு பார்த்தோம்? ஆவியானவர் என்று ஆவியானவர் என்று பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் இந்த கல்மழை யார் என்று பார்த்தோம், இந்த புரண்டு வருகிற பெருவெள்ளம் யார் என்று பார்த்தோம், ஆவியானவர். அவர் என்ன பண்றாரு? அதை அடைத்து கொண்டு போய் பொய் என்கிற அடைக்கலத்தை
மறைவிடத்தை என்ன பண்ண போற? ஆவியான ஜலப்பிரவாகம் போல ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? அடித்து கொண்டு போக போகிறார். நான் சொல்றதுங்க பாருங்களேன், இந்த ஆவியானவர் வந்து வல்லமையும் திராணியும் உள்ள இவரு சங்கார புசல் போல கடும் கல்மழை போல புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல இருக்கிறவர் என்னத்தை அழிக்க விரும்புறாரு? உக்காணிக்கிற அசுத்தாவிகளையா? கவனிங்க, என்னத்தை அழிக்க விரும்புறாரு? பொய்யை அழிக்க விரும்புறாரு, பெருமை அழிக்க விரும்புகிறார். ஏன் வேதம் சொல்லுது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறான். இருக்குது, நம்மகிட்ட இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணிடலாமா? சின்னதா ஒரு பாட்டு பாடுறோம் வச்சுங்களேன், ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு பிசாசை துரத்துறோம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு பைபிள்ல இருந்து வந்துருது, இல்ல கர்த்தர் நம்மள ஏதோ ஒரு பயன்படுத்துறாரு. இப்ப கூட நான் இந்த வாரம் நம்ம பிரியாஸ்ட வீட்டுக்கு இங்கே தான் வந்திருக்கிறாரு. அவர் வந்தார், அங்க ப்ரேயர் பண்ண முடியல, இங்க வந்தார். அவரு வந்தாரு. இப்போ நான் பேசும்போது அவர் வார்த்தை சொன்னார். ப்ரேயர்லாம் முடிச்ச பிறகு சொன்னார், உங்க கிட்ட இருந்து வர வார்த்தை ரொம்ப, அது வந்து சொன்னார், அது ரொம்ப வல்லமை உள்ளதா, இது வேற மாதிரி சொன்னார். நீங்க பேசும்போது உங்ககிட்ட இருந்து வர வார்த்தை அது வரும் வல்லமையான ஒரு வார்த்தையா இருக்குது, என்னால் அதை உணர முடியுதுன்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு சரி ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு தான். என்ன வந்துச்சு இருக்கீங்களா? என்ன வந்துச்சுங்க? அட நம்மளை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாருடா, நம்மளை பத்தி சொல்லுங்க. அப்புறம் நம்மளை பத்தி நம்ம வேற வேறையும் சொல்லுவாங்க. நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க? இதையும் சொல்லுவாங்க. வேற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? வேறையும் சொல்லுவாங்க. நன்மையாகவும் சொல்றதுக்கு இருப்பாங்க, தீமையாகவும். அதனால நம்ம என்னன்னா, எதுக்கு அந்த வம்பு? நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன், யாரை பத்தியோ எதையாவது பேசணும்னா அது என் வாழ்க்கையில வந்துருது. இருக்கீங்களா? யாரை பத்தியோ நான் பேசிட்டு நான் பட்டு அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். என்னால முடிந்தவர் இந்த சபையில நான் சில காரியங்களை சொல்றேன்னா, அது ஆவியானவர் நமக்கான வார்த்தை. அது என்ன இதை பிளான் பண்ணிலாம் நான் சொல்றது கிடையாது. சரி, ஓகே, கவனிங்க. அப்ப அவர் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது. உங்களுக்கு எல்லாம் வருமா வராதா? நான் போய் ஜெபம் பண்ணி அந்த காரியம் நடந்துருச்சு. 5 ஸ்டோர் நாள் வந்து ஊழியத்துக்கு போனாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாங்க. என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காணிக்கை கொடுத்துக்கிறாங்க. அவங்க என்னது, அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு சொல்லுங்க? என்ன வந்துருச்சு? பெரிய மகிழ்ச்சி. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காணிக்கை கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஊழியக்காரங்க சொல்றாங்க, இந்த 70 பேர் போய் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் பெயர்கள் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக மகிழ்ச்சி அடையுங்க. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு. நம்ம சொல்லணும், ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இதை யாரு சொல்லலையோ, மற்றவங்க சொல்லும் போது அப்படியே சிரிச்சு நிற்கிறாங்களோ, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ளார அந்த பெருமை என்ன பண்ணுது? ஆமா, நான் சூப்பரா பாடிட்டேன், எனக்கே வந்திருக்குது. இதே பலிபீடத்துல சில டைம் பாடும்போது தொண்டையே பாட்டு போடவே வரல பாருங்க. இதே இடத்துல சில நேரத்துல அருமையா பாடும், அந்த ரொம்ப ராகமா சில நேரத்துல வரும். ராகமா வரும்போது அப்படியே எனக்குள்ள ராகம் சூப்பரா வருது, ராகம் சூப்பரா வருதுன்னு சொல்லிட்டு வரும். இந்த மெலோடி சாங் எல்லாம் பாடும்போது அப்படி பாத்தீங்கன்னா ஹார்ட் அப்படி சொல்ல மெல்ட் ஆகுற மாதிரி வரும். எனக்கே தெரியும் ரொம்ப அப்படி என்ன பண்ணுது, ரொம்ப மிங்கிள் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்திலேயே அவருக்குரிய மகிமை நான் செலுத்திடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லையா? அப்பவே உங்கள் மூலமா, என் மூலமா ஆண்டவர் எதை பைபிள் போட்டு, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. நீங்க பாடினாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்கள். பவுல் சொல்றாரு, நான் மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னில் இருக்கிற கிருபை என்னை நடத்திட்டு, என்னில் இருக்கிற கிருபையை நான் விருதாவாக்குவது இல்லை. மற்ற எல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், ஆனா நான் இல்லைன்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க, இந்த தாட்டு நமக்குள்ள வரும்.
யாருங்க ஜெபம் பண்ணா? ஏன் உங்க ஜெபத்திலேயே அங்க நடந்துச்சு அற்புதம்? நீங்க போய் சத்தியம் சொல்லியாங்க அவங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க? உங்க மூலமாங்க நான் வசனம் பின்னாடி காட்ட போறேன். நம்ம இவரு நேபுகாத்நேச்சர் சொல்வாரு பாருங்க. தானியேல் 4:30 போட்டிருக்கு. வசனம் எடுத்தங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக. அவன் பாருங்க 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது உட்காந்து என்ன பண்றான் பாருங்க. அரண்மனை அது நேபுகாத்நேச்சர் தொங்கும் தோட்டம்னு ஒண்ணு ஏற்படுத்தினான். உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்டரி படிச்ச உங்களுக்கு தெரியும். தொங்கும் தோட்டம் உலக அதிசயங்கள் அது ஒண்ணா இருந்துச்சு. இப்ப இல்ல, அது அழிஞ்சிடுச்சு. ஆனா நேபுகாத்நேச்சரால் உருவாக்கப்பட்டது. அந்த அரண்மனையில தான் போய் நின்றுட்டு அவர் உலாவி கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, இது என் வல்லம். வசனம் எடுத்துங்க. தானியேல் 4:30 21-30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் தானியேல். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. பாருங்க, இவன் வாயில இந்த வார்த்தை இருக்கும் போதே இஸ்ரவேல் மக்கள்லாம் வாயில அந்த காடையை சாப்பிடும் போதே அவங்களுக்கு வியாதி வந்துடும். அந்த மாதிரி பாருங்க, ஒரு சிம்பிளான காரியம் என்னன்னா, நமக்கு மேல தேவன் இருக்கிறார். நமக்கு மேல தேவன் இருக்கிறார். அதனால 124 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை எல்லாம் கழற்றி கீழே வைத்துட்டு சாஸ்தாங்கமாய் தொழுது கொண்டார்களாம். அப்ப கிரீடம்னா என்ன? அவங்களுக்குரிய கனம், அவங்களுக்குரிய மகிமை, அவங்களுக்குரிய மேன்மை, அதை கழட்டி வைத்துட்டு தேவனை தொழுது கொள்கிறார். ஏன்னா தேவன் தந்தது. சொல்லணும், ஆண்டவரே இது எல்லாம் தேவன் தந்தது, இது எல்லாம் தேவன் தந்தது. பின்னாடி சொல்லுவார் பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, தேவனுடைய சத்தம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அவன் பாருங்க, வேற ஒண்ணும் பெரிய கொலை குற்றம் பண்ணல. தாவீது மேரி என்ன பண்ணல, பாவம் பண்ணல. அவன் பண்ணது ஒரே ஒண்ணு. என்னது? அவன் பண்ணது ஒன்னே ஒண்ணு. என்ன? என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமைக்கென்று. அவன் பயன்படுத்தின வார்த்தை என்ன? என் மகிமைக்கென்று, பிரதாபத்திற்கென்று, என் மகிமை. இது ஆண்டவர் சொல்ற, என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடு, என் மகிமையை வேறு யாருக்கும் கொடு. மகிமைக்கும் 4 ஜீவன்களும் மூப்பர்களும் சொல்றாங்க, எல்லா துதியையும் கனத்தையும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தையும் பலனையும் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஸ்தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திராராயிருக்கிறீர். பிதாவையும் இயேசுவையும் பார்த்து சொல்றாங்க. தேவன் ஒருவர் தான். யாரோ ஒரு தாவீது யாரோ சொல்றாங்க, தேவனே நாங்க உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இந்த காணிக்கை கொடுக்கும்போது பத்தி வசனம் சொல்லுது, தேவனே நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இதுல பூமியில எதுவுமே நமக்கானதே இல்லை. பூமியில எதுவுமே என்ன இல்லை? எதுவுமே நமக்கானதே இல்லை. பிள்ளை, கனவு, நீங்க நான் போன வாரமே சொன்னேன் இல்லையா, ஒப்பு கொடுத்தல பத்தி சொன்னேன் இல்லையா, நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனையான ஒரு பொருள். நம்ம கையில இருக்கிற வரைக்கும் மனைவியோ பிள்ளையோ கணவனோ ஒரு பொருள் கூட நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனைக்கான ஒரு காரியமாயிடும். அதை நீங்கள் செய்ய வேண்டியது சொல்லணும், உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த யாவையும் நான் உம்மிடத்தில் கொடுக்கிறேன், நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு சொல்வாரு யோவான் 17, இத்தனை நாள் நீங்க கொடுத்தவர்களை எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நான் காத்துக்கொண்டேன், இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் உம்முடைய நாமத்தினாலே எனக்கு தந்தவர்களை நீர் காத்துக்கொள்ளும். சொல்லு, புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் அவர் பாதுகாத்து கொண்டிருந்தார். எனக்கு கொடுத்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தன்றார். இப்ப நான் பிதா உங்ககிட்ட வரேன், பிதாவே நான் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்கு கொடுத்தவர்களை நீர் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இப்ப நம்ம கையில எதுவும், நம்ம கையில பிள்ளைகள், கணவன், மனைவி, பொருள் எதுவா இருந்தாலும் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தாங்க. அதான் சொன்னாரு,
கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கணவனை, மனைவிய, பிள்ளைங்களை, எதிர்காலத்தை, நம்ம பொருட்களை, வாகனங்களை யார் பாதுகாத்த உண்மை உள்ளவர்? ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். நான் 2 பசங்களும் மோசே மாத்திரம் எப்பயுமே நான் என் பிள்ளை அப்படின்னு சொல்றது நான் யோசிப்பேன். நான் ஏன்னா 12 நாள் அவன் ஹாஸ்பிட்டலில் கிடந்தான். அவன் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் உயிர் பிழைக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. ஆண்டவரே உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா தான் நான் சொல்லுவேன். நமக்கு பிரச்சனை வந்தா ஆண்டவரே இது உங்க பிள்ளைன்னு சொல்லுவோம். நமக்கு ஏதோ போராட்டம் வந்தா ஆண்டவரே, அவன் சொன்னான்ல, யார் சொன்னா சொல்லுங்க பாப்போம். ஆதாம் சொல்வார், என்ன சொன்னார் அதையே சொல்லுங்க. ஆண்டவர் ஒண்ணு கொடு. ஆண்டவர் அது வரைக்கும் மனைவி, அது வரைக்கும் ஸ்திரீ கிடையாது. அவ பிரச்சனையில மாட்டின உடனே என்ன பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாயிருக்கும்படி கொடுத்த ஸ்திரீன்ட்டான். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கையில வருகிற எதுவா இருந்தாலும் தேவன் கையில கொடுத்து பழகுவோம். அவர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மளதான் இருந்ததாங்க பிரச்சனை, நம்மளதான் இருந்தாதான் பராமரிக்கிறது பிரச்சனை. சபையை நடத்துகிற காரியத்துல ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தால் அவர் பராமரிப்பார். 24 மணி நேரம் நான் உங்களுக்கு பாஸ்டருக்கு அர்த்தம் என்னன்னா கண்காணிக்கிறது தான் பிரதான வேலை. உங்களை எல்லாம் கண்காணிப்பதற்கான வேலையைத்தான் தேவன் கொடுத்துருக்கு. சூப்பர்வைசர் சொல்றாங்க இல்லையா, என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கத்தி நிற்கிறாரு, சர்ச்சுக்கு வரலன்னு கேட்கிறாரு, ஜெபம் பண்ணலன்னா கேட்கிறாரு, லேட்டா வந்தா கேட்கிறாரு, காணிக்கை கொடுக்கலன்னா கேட்கிறாரு. இதெல்லாம் ஏன் கேட்கறேன்னா, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிற கர்த்தர் கண்காணிக்கிற வேலை, பிஷப்னு சொல்லுவாங்க. அது கண்காணிக்கிறதான வேலையை தான் மூப்பர்கள்ட்ட. கண்காணிகள்னா சூப்பர்வைசர் மாதிரி இருந்து ஜனங்களை கண்காணிக்கிறது தான். அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்களா, கர்த்தர் சபைக்கு வராங்களா, ஊழியங்கள்ல பங்கெடுக்கிறாங்களா, ஜபங்கள்ல பங்கெடுக்கிறாங்களா, அந்த வேலையைத்தான் கொடுத்திருக்கிறார். வேற எந்த வேலையை கொடுக்கல. இந்த வேலையை செய்யறதுக்கு தான் சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த வார்த்தை இருக்கும் போதே தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தவில்லை. அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னுடைய ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. அது மாத்திரம் இல்ல, ராஜ்ய பாரம் ராஜாங்கமே போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்ப கூட நான் இது எதுக்கு சொல்லுங்கிறேன்னா, இங்க இந்தியாவில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது வரணும் சொல்லி ஜபிங்க. அரசியல் இந்தியாவில் இருக்கிற உலகத்துல கூட பாருங்கெல்லாம் அணுகுண்டை போட்டு வச்சு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நான் அழிச்சிருவேன். ரஷ்யா பிரதமர் சொல்றாரு, இது போல 7 மடங்கு, இது போல 7 பங்கு உலகத்தை நான் அழிக்கிறதுக்கு அணுகுண்டு வச்சிருக்கிறேன். அவன் நினைச்சுட்டு இருக்கிறான், என்ன நினைச்சுட்டு இருக்கிறான், அணுகுண்டு வச்சிருந்தா அதை போட்டு அழிச்சிடலாம் நினைச்சுட்டு இருக்கிறான். பணம் இருந்தா அதை போட்டு அழிச்சிடலாம் நினைக்கிறான். இந்த வைரஸ் பரப்பி விட்டான் பாருங்க சீனாக்காரன். முக்கியமா டார்கெட்டு இந்தியா தான் டார்கெட்டு. அவன் கணக்கு போட்டு பார்த்தது நடக்கல. இந்தியாவை ஒண்ணுமே பெரிய சேதத்தை உண்டாக்க முடியல. 140 கோடி ஜனங்க இருக்கிற இந்தியா சும்மா ஒரு சில கொஞ்சம் பேர் தான் இறந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் தான் இறந்தாங்க. அவன் நினைச்சிருப்பான் இந்தியாவை வாரின் போயிருக்கும் நினைச்சிருப்பான். ஆனா அதே சீனால வாரின் போச்சு. என்ன காரணம்? தேவன் தேசத்தை பாதுகாக்கிறார். கவனிங்க, ராஜ்யபாரம் மாத்திரம் நீங்களையா. 32, மனுஷரின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய். என்னென்ன பண்ண போறாரு? ராஜ்யம் போயிடுச்சு, மனுஷங்கிறது தள்ளப்பட. அவன் மனுஷனோட வாழ முடியல. அவன் என்ன பண்றான், மிருகம் மாரி ஆயிட்டான். வெளியின் மிருகங்களோட நீ என்ன சஞ்சரிப்ப, மிருகத்தோடு மிருகமாய் மாறிவிட்டான். மாடுகளை போல அவன் புல்லை மேய்கிறான். ஒரு ராஜாவுடைய நிலைமை பாருங்க. அவன் பண்ண பாவம் என்ன? கொலை பண்ணல, திருடல, யாரையும் தாவீது பண்ண மாதிரி பண்ணல, யுத்தத்துல உரியாவை கொலை பண்ணது போல தாவீது பண்ணது போல பண்ணல. அவன் பண்ண ஒரே ஒரு தவறு, அவன் இந்த மகா பாபிலோன் என்னுடைய மகிமைக்காக கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லிட்டான். வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா நமக்குள்ள அந்த சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா நமக்குள்ள மனசுக்குள்ள இருக்கலாம். நமக்குள்ள என்ன பண்ணலாம்? ஒரு பிரதர் இருந்தார், ஒரு பைக் ஒன்று வாங்கினார். கவனிங்க, ஒரு பைக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு காரியம்.
அந்த பைக் அவருக்கு பாருங்களேன், அந்த பைக் வாங்கின உடனே ஓடுறா ராசா, ஓடுறா ராசா. அவருக்கு பாருங்க, அவரு அதுக்கு மேல ஒரு விருப்பம் போல் இருக்குது. நமக்கு என்ன பொருள் வந்தாலும் அது மேல ஒரு பெரிய நாட்டமே வர்றதில்ல. ஏன்? அதற்கு செத்து இருக்க வேண்டும். ஒரு பெரிய சட்டை போட்டா எல்லாருக்கும் மகிழ்ச்சியே இல்லையா? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். புடவை கட்டினா பெண்கள்லாம் சொல்லுங்க. சுமத்ரா சிஸ்டருக்கு மட்டும் மகிழ்ச்சி வருது. ஒரு நல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு புடவை கட்டிட்டோம். எப்படி இருக்கும்? என்ன சார் எப்படி இருக்கும்? நம்ம மக்களுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. அது கட்டினாலும் சில பேருக்கு கட்டணுமா அப்படின்னு இருக்கும். சில பேர் என்ன கேட்பாங்க. நான் நெறைய பேரு ஒரு நாள் நான் யாரையும் கேட்டேன். என்ன புது ட்ரெஸ் மாரி இருக்குதேன்னு சொல்லி வீட்ல கேட்டேன். இது நெறைய முறை கட்டின்னு வந்திருக்கிறேன் நானு. நான் இப்பதாம்மா நான் பார்க்குறேன் நான். ஏன் என்ன கண்ணு என்ன பண்ண மாட்டேங்குது? அதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. ஏன் நம்ம கண்ணு எங்க இருக்குது? ஆண்டவர் மேல இருக்குது. கண்ணு எங்க இருக்குது? அவங்க உள்ள ஒரு மனுஷன் உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. ஆவி மனிதன். வெளி தோற்றமான மனிதன் கூட பிரச்சனையே கிடையாது. உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். ஆவி மனிதன் இருக்கிறான். அவன் தான் நமக்கு முக்கியம். அவன் சோர்ந்து போயிட்டானா? அவன் பலமாயிருக்கிறானா? அவன் தீவிரமாய் செயல்படுகிறானா? இதுதான் நம்மளுடைய கவனம். ஆவிக்குரியவர்கள் நிதானிக்க வேண்டிய பகுதியே உள்ளான மனிதன். வெளி தோற்றமான மனுஷன் மேட்டரே இல்ல. அவன் இன்னைக்கு பாவம் பண்ணிட்டு வந்திருக்கான். நாளைக்கு பெரிய பரிசுத்தவானாய் மாறுவான். இன்னைக்கு சோர்ந்து போயிட்டு உட்காந்து செத்தரலாம்னு நினைச்சுக்கலாம். நாளைக்கு பார்த்தா பெரிய பெரிய காரியங்களை செய்கிற மனிதனாய் மாறுவான். எலியா போல என்னை எடுத்துக்கொள்ளும் பிதாவே, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே. நாளைக்கு பார்த்தா அபிஷேகம் பண்ண வேண்டியவன் அவன்தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய. இன்னைக்கு வேணா அவன் சோர்ந்து போய் கிடக்கலாம். நாளைக்கு அவன் அபிஷேகம் பண்ணுவான். உங்களுடைய பலத்தை வச்சு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாருன்னா ஒரு நாள் ஊழியம் செய்ய முடியாது. சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை தருகிற தேவன், பலன் தருகிற தேவன், இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லிட்டு ஓட வைக்கிறதான தேவன். கவனிங்க. இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன அடுத்தபடி என்ன நடக்குதுன்னா, இப்படியே உன்னத கவனிங்க. அவன் இந்த மாதிரி நியாயத்தீர்ப்பு வந்துருச்சு. இப்படியே உன்னதமானவர் என்ன முக்கியமா சொல்ல வந்து விட்டான் பாருங்க. நமக்குள்ளார அந்த எண்ணம் வந்து சொல்லாம இருக்கலாம். ஆனா அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கலாம்னு நான் சொன்ன வந்தேன். கவனிங்களா, ஒரு முறை நான் இந்த டிவி ஆசீர்வாதம் டிவி பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணிக்கும் போது அவர் சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, எதை செய்தாலும் நீங்கள் தேவ மகிமைக்காக எப்பவுமே சொல்ல பழகணும்னு கத்து கொடுத்தார். இருக்கீங்களா? எனக்கே அன்னைக்குதான் தெரியும், எதை செய்தாலும் தேவ நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத அந்த ஊழியக்காரர் மூலமா தான் கற்றுக்கொண்டேன். கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? அந்த நாளில் இருந்துதான் என் வாயில அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு மகிமையை நான் செலுத்த ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஒரு பாப்பா ஒருத்தர் வச்சுக்கோங்க. அந்த பாப்பா என்ன பண்ணா பாட்டு பாடின உடனே ஒரு பெருமை கூட, சூப்பரா பாடிட்டேன் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். நான் சொன்னேன், எப்ப எதை செய்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நீங்க மகிமையை கொடுத்துடணும். நான் சொல்றது விளங்குதா? நல்லா பாட்டு பாடின எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமாவா இல்லையா? ஆனா இன்னத்தை எங்க 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 வந்துடக்கூடாது, மனசுக்குள்ள ஒரு மேட்டியுமே வந்துடக்கூடாது. சூப்பரா பாடிட்டேன். நான் தான் சொல்றேனே, எனக்கே வந்திருக்குது. உடனே நான் ஆண்டவருக்கு மகிமையை சாத சுந்தர் செல்வராஜ் அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு மீட்டிங் அங்க எங்கேயும் நடந்துச்சு வட இந்தியாவில். மீட்டிங் போகும்போது நல்ல வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் செய்தாராம். அற்புத அடையாளம் நடந்துதான். முடிச்சுட்டு வந்து ஆண்டவரை இன்னைக்கு சூப்பரா வல்லமையான காரியம் நடந்தது. ஆண்டவர் சொன்னாரா, மக்கள் எல்லாம் உன் மேலதான் கவனமா இருந்தாங்க, உனக்குத்தான் மகிமையை கொடுத்தாங்க, அவங்க எனக்கு மகிமையை கொடுக்கலன்னாரா. கவனிக்கிறீங்களா? தேவன் எதை பார்க்கிறார்? கவனிக்கிறீங்களா? ஊழியக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊழியக்காரனாவே இருந்துட்டு போட்டோம். எங்க பாஸ்டர் சூப்பருங்க, அவர் பக்காவா ஜோக் அடிப்பாருங்க, சிரிச்சு பேசுவாருங்க, கதையா ரொம்ப கதையா. இப்பெல்லாம் நிறைய சினிமா பாட்டுலாம் பாடிக்கிறாங்க. என்னம்மா பாடுறான், யூடியூப்ல போய் பாருங்க. இல்லைங்க, அப்படி உங்க ஊழியக்காரர் இருக்க கூடாது. எங்க பாஸ்டர் திட்டி பேசுவாருங்க. எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, இப்படி தலையை இப்படி திரும்ப கூட விட மாட்டாருங்க. அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. நாங்களே போன எப்படியாவது திட்டிடுறாருங்க அவரு. சொல்லுங்க, அப்படி இருக்கட்டும். உங்க ஊழியக்காரர் எப்படி இருக்கட்டும்? சோப்பு போடுற ஊழியக்காரரா இருக்க வேணாம்.
என காலம் கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம ஆவி நல்ல கவனிங்க. நான் இந்த வாரம் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்குள்ள இருந்த தீர்க்க தரிசன ஆவி, நான் விரும்பி கூட சில நேரத்துல சில பாயிண்ட் அவுட் கூட நான் விரும்பில நான் பண்றது கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த போயிட்டு அதை பேச வச்சிடுறாரு. நீங்க பலிபீடத்தில் மட்டும் கிடையாது, நீங்க கிட்ட கூட வந்து பாருங்க. ஆவியானவர் எப்பவுமே செயல்படுறாரு. ஆவியானவர் என்ன பண்றாரு, நான் சாதாரணமாவே பேசினாலே ஆவியானவர் பேசுறத அவங்களுக்கான வார்த்தை போறத நான் உணர்றேன். நான் ஏதோ பாஸ்டர் ஏதோ என்ன பிளான் பண்ணி ஏதோ பேசுறாரு போல இருக்குது. இல்ல, என் பிள்ளைங்க நான் ஏன் பேசணும்? பவுல் சொல்றார், நான் துக்கப்படுத்தினது அதனால அவங்க மனஸ்தாபப்பட்டா நல்லதுன்றாரு. நான் பேசுனது அவங்களுக்கு துக்கம் உண்டாக்கினால் நல்லது, அதனால அவங்க மனம் திரும்பினால் நல்லதுன்றாரு. ஊழியக்காரன் பேசி அதனால அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் வந்தா நல்லதான். ஏன்? அதனால அவர்கள் மனம் திரும்புவார்களாம். மனம் திரும்புவார்களாம். நாம எதிர்பார்க்கிறது என்னன்னா, தேவ சித்தத்தை நாம் செய்யணும், தேவனுக்காக பிரகாசிக்கணும், அவ்வளவுதான். கவனிங்க அந்த வசனம். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. 7 காலங்கள் அவன் மிருகமாய், புல்லை தின்கிறவனாய், மிருகங்களோடு கூட சஞ்சரிக்கிறவனாய், ராஜ்ய பாரம் அவனை விட்டு போயிடுச்சு, முகக்கலைய மாறிடுச்சு, மேல எல்லாம் ரெக்க மாறி வந்துருச்சு. அந்த உடம்பெல்லாம் எப்படி வந்துருச்சு? அந்த படம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரெக்க, மிருகங்களுக்கெல்லாம் ரெக்க இருக்கும்ல, ரெக்க இருக்கிற மாரி ஆயிடுச்சு. வித்தியாசமான ஒரு மிருக ஜீவன் மாரி அவன் மாறி விட்டான். புல்ல தின்றான், பனியில கிடக்கிறான். ராஜ அரண்மனையில இருந்தவன் மிருகங்களே போல மாறி விட்டான். ஆனால் அவனுக்கு மறுபடியும் பாருங்க, சொல்லப்பட்ட உடனே அவனுக்குள்ளார அந்த வார்த்தை நிறைவேறிட்டான். பாருங்க, அவனுடைய தலைமயிர் முக்கியம் பாருங்க, அவனுடைய தலைமயிர் 33, அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நடந்தது. பாருங்க, ரெக்க வந்துருச்சுங்க. அந்த மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? ரெக்க வந்துருச்சு. நகங்கள், அவங்க நகம்லாம் என்ன ஆயிடுச்சு? பட்சி, பறவையுடைய நகம் போல மாறிவிட்டது. அது வரைக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க, ரெக்கையே வர்ற வரைக்கும் பல மாதங்கள் அவன் அந்த பணியில் கிடக்கிறான். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது புத்தி அப்பதாங்க அவனுக்கு திரும்ப வருது, அது வரைக்கும் வரல. என் கண்களை நான் வானத்துக்கு தேவனிடத்தில் ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும், இதில் நிறைய சொல்லப்படுது. ஆண்டவர் தான் மனுஷன் ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் தான் எல்லா ராஜாக்கள் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவன் அறிந்து கொண்ட பிறகு புத்தி அவனுக்கு திரும்ப வருது, ராஜ்ய பாரம் திரும்ப வருது, முகக்கலை அவனுக்கு திரும்ப வருது, மறுபடியும் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றான். நல்ல கௌரிங்களை இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவன் செய்து என்னன்னா, அவன் ஒரு உலக பிரகாரமான ராஜா. அந்த உலக பிரகாரமான ராஜா, அவன் இப்ப ராஜாக்கள்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க, நினைச்சுக்கிறாங்க நாங்க அதை பண்ணி இதை பண்ணி எதையோ பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைக்கிறானுங்க. குறிப்பா இந்த வசனம் எல்லாம் அவனுங்களுக்கு எல்லாம் பலிக்கணும். என்ன அட்டகாசம், என்ன ஆணவம் பிடிச்ச ஆறானுங்க. ஒட்டுமொத்த ராஜாக்கள் இன்னவே சொல்றேன் நான். நாங்க நினைச்சதுதான் சட்டம், இந்த மாதிரி ஆகணும். ஒரு 2 பேர் நாங்க தான் ஜெபம் பண்ணிக்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிகிற காட்டி எவனா சாகணும், அப்பதான் என்ன நடக்கும், பயம் வரும். அப்படி நான் உண்மையா நான் ஜெபிச்சுன்னு இந்த பரம அதிகாரத்தை அறியணும்.
பரலோகத்தின் தேவன் தான் எனக்கு என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கொடுத்தான். இந்த ஆளுகை எல்லாம் கொடுத்தது பரலோகத்தின் தேவன் அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணான். இந்த ராஜா அறிக்கை பண்ணான். அந்த மாதிரி இருக்கிற இந்த ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர், சீனா, முக்கியமான சீனா அதிபர், இவனுங்களுக்கெல்லாம் தெரியணும் நமக்கு மேல ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. நீங்க சொல்லி ஜெபிக்கணும், இந்த வசனம் சொல்லி ஜெபிக்கணும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதை என்ன பண்றாரு? தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் பார்ப்போம், முடிப்போம். அப்போஸ்தலர் 12:21 அதே ஏரோது, இங்க வர்றது யாருன்னா ஏரோது. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம். இங்க என்ன நடக்குது? பிரசங்கம் பண்றார். ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றார். அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்களாம், இது மனுஷ சத்தம் அல்ல. அப்போஸ்தலர் 12 இது 22. அப்போ ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரி. இப்ப கூட அவன் பிரசங்கம் தான் பண்றான் சொன்னது. இப்ப பிரச்சனை யாரு பாருங்க? ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, என்னன்னு? பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டீங்களா? யாரு கால்? அதான் சொல்லிட்டோமா, அப்புறம் என்ன? சூப்பரான பதில். அவங்க என்ன சொன்னாங்க? இது மனுஷ சத்தம். தப்பி தவறு இப்படி என்ன பார்த்து சொல்றாதீங்க, போட்டு என்ன காலி பண்றாதீங்க. சொல்லுங்க. சொன்ன உடனே நடந்து. கவனிங்க, இந்த 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 எப்படி சொல்றது, நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்கிறேன். முகமறியாத ஜனங்களை போய் சந்தித்து அவங்ககிட்ட போய் என்னன்னு சொல்லி கூப்பிடுறேன்னு தெரியுமா? நான் என்னை கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் இந்த சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் கூப்பிடுவேன். இது மாதிரி ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவர்களை கூட நான் என்னன்னு தான் கூப்பிடுறேன். நான் ஒரு பாஸ்டர் மனைவி வந்தாங்க. அவங்களுக்கு என்ன வயசு? ஒரு 50 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க 50 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. நான் என்னன்னு கூப்பிடுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வருதுன்னா அம்மான்னு தான் வருது. எனக்கு என்னன்னு வருது? சொல்லுங்க, என்னன்னு வருது? இருக்கீங்களா? சொல்லுங்க. நம்ம அம்மாவை தவிர மற்றவங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மனசு எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லுங்க. நீங்க கை தூக்குன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம பெத்த அம்மாவை தவிர மற்றவங்களை பார்த்து அம்மான்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வரும்? கை தூக்குங்க பார்ப்போம். மனசாட்சியோட சொல்லணும். என்ன பாவப்படுது? ஃபெயில் ஆயிட்டீங்களா? என்னங்க மாமியார? சரி நிறுத்து. மாமியார் எத்தனை பேர் அம்மான்னு கூப்பிடுவீங்க? மாமியார் எத்தனை பேர் அம்மான்னு கூப்பிடுவீங்க? மாமியார் இல்ல, அனுப்பிட்டீங்க முன்னாடியே, பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, எத்தனை பேர் மாமியார் அம்மான்னு கூப்பிடுவீங்க? உங்களை எத்தனை 2 மருமக கூப்பிடுறாங்களா? அது சொல்லுங்க பதில். அம்மா. ஆனா என் இறுதி என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? உண்மையாவே அந்த பொதுவாக என்ன சிஸ்டர் பிரேசர் சிஸ்டர் சொல்லியிருக்கலாம், பிரேசர் சிஸ்டர் சொல்லியிருக்கலாம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, என் இருதயம் ஒரு 50 வயசுல இருக்கிறாங்க, ஐயான்னு கூப்பிடுறேன். ஐயான்னா சாருன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அது என்ன ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையா இருக்குது. ஐயான்னு கூப்பிடுறது என்னது? ஆனா நான் என்னன்னு தான் கூப்பிடுறேங்க, ஐயான்னு தான் கூப்பிடுறேன். அம்மான்னு கூப்பிடுறேன். எங்கிருந்துங்க வந்துச்சு அந்த இருதயம்? எங்கிருந்து வந்துச்சு அந்த இருதயம்? பிரதர்ன்னு கூப்பிடுறது கூட மனசு வர மாட்டேங்குது. பிரதர்ன்னு கூப்பிடுறது கூட மனசு வர, கொஞ்சம் ஒரு 40-45 வயசு இருக்காங்க, 50 வயசு இருக்காங்க, அவங்கள போய் பிரதர்ன்னு கூப்பிடுறது மனசு வரல. ஏன்? பவுல் சொல்லுகிறார், நான் அநேகரை ஆதாயம் பண்ணும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். நான் அநேகரை ஆதாயம் செய்ய வேண்டும். அவர்களை ஆதாயம் செய்யும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமுமாயிருக்கிறேன். ஒரு கன்னடியா என்கிட்ட மேல பேசும்போது அது அவர் சொன்னார், உங்ககிட்ட என்ன ஆர்டர் கொடுத்துருக்காரு தெரியுதான்னு என்ன கேட்டார். அப்படி கேட்கல, வேற மாதிரி சொன்னார். அவர் உங்ககிட்ட சகஜமா யாரோடு கூட பேசக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு, சகஜமாய் பழகக்கூடிய. நான்லாம் யார்கிட்டையும் போய் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். போன அடுத்த செகண்ட் அவங்கள
என்னுடைய ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு உறவுக்காரர்களை போல உடனே அவங்கள க்ளோஸ் ஆக்கி கொள்ள முடியும். இது ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஊழியம் செய்யணும்னா அது ரொம்ப 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 முக்கியம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னா, அங்க லேடீஸ் சர்ச்சுக்கு வராங்கன்னா, அந்த வீட்ல ஜென்ட்ஸ் இருப்பாரு. முதல்ல நான் யார்ட்ட போய் பேசுவேன்னா, ஜென்ட்ஸ் கிட்ட தான் பேசிக் கொண்டிருப்பேன். ஏன்? இது ஆண்டவர் கொடுத்த ஞானம். பவுல் சொல்றார், நான் அநேகரை அப்படி சொல்ல வருது. ஒரு சிலர்ன்னு சொல்றாரு இந்த இடத்துல. நாம அநேகரை ஆதாயம் பண்ணும்படிக்கு நான் அநேகருக்கு எல்லாருக்கும் நான் என்னவா மாறணும்? எல்லாமுமாய் மாற வேண்டும். சில பேரெல்லாம் வீட்டிலேயே யார்ட்டையும் பேசுறது இல்லை, கணவர்கிட்டயே நிறைய பேசுறது இல்லை, மாமியார்கிட்ட சுத்தமா பேசுறதே இல்லை. கொழுந்தனாரு, கொழுந்தியா, மூத்தாரு, கவனிங்க, அவர்களை எல்லாம் நீங்கள் ஆதாயம் பண்ணது. அவங்க நல்லவங்களா இல்லை, இருக்க வேணாம், பிரச்சனை நம்ம ஒட்டு உறவாட வேணாம், ரொம்ப குழைய வேணாம். உங்கள் இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கணும். அவங்க ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே, அவங்க வரணும் ஆண்டவரே. நீங்க வேற எதுக்காகவும் நீங்க ஒண்ணு ஒரு உறவு வச்சுக்க வேணாம். உறவு ரொம்ப க்ளோஸா போனா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் அவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இல்லைங்க, நான் அப்படியே தாங்க இருப்பேன், யாரு கூடயும் ஒட்ட மாட்டேங்க, உறவாட மாட்டேங்க. ஒரு நபரை ஏன் நான் எச்சரிப்பாய் சொல்றேன், உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை கூட நீங்கள் ஆதாயம் பண்ண முடியாது. உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஆதாயம் பண்ண முடியாது. உண்மையை சொல்றேன். முன்னெல்லாம் ரொம்ப நான் சிரிச்சு ரொம்ப எப்படி சொல் இந்த ஜோக்கெல்லாம் எனக்கு திரும்ப தெரியல. கிட்ட வந்தா கிட்ட பார்த்தா வந்து நான் ஈஸியா ஜோக் அடிப்பேன் நான். ஆனா 300 காலத்துல அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான். ரொம்ப கோபக்காரன் நான். இப்பயும் கூட கோபம் வரும் எனக்கு பயங்கரமா. ஆனால் நான் எல்லாரையும் அநேகரை ஆதாயம் பண்ணும்படி என்னை ஆவியானவர் மாற்றினார். ஈஸியா யாரையும் தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு. ஒரு வீட்டுல போனா அவங்களை ஆதாயம் பண்ணணும். பெண்ணுக்கு லேடிஸ் பேசிக்க முடியுமா? கணவன் இருப்பாங்க, அவர்களோடு சகஜமாய் பழகணும். இல்லைங்க, நான் எஃப்சி எல்லாம் ஃப்ரீயா எந்த ஆண்களோடு பேச நான் அனுமதித்திருக்கிறேன். அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கேன். ஏன்? ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணணும். நீங்க வாயை மூடிக்கினா அப்படியே ரிசர்வ் டைப்பா இருப்பீங்கன்னா ஒரு நபரை நீங்கள் ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண முடியாது. ஏன்? உங்களுக்கே கூட ஆசீர்வாதம் வராது. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கூட ஊழியக்கார்ட்ட பேசுறதுக்கு தயக்கம், வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு தயக்கம். இத பழக இருந்துச்சா தேவன்டே பேச மாட்டோம். நாங்க தேவன்டே பேச மாட்டோம். டைம் ஆயிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஏரோது பாருங்க, ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஜனங்க சொல்றான், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். அப்படியும் சொல்ல வேணாம். என் ஊழியக்காரர் மூலமா நல்ல வார்த்தைகளை தேவன் தந்தார். கர்த்தர் என்று சேர்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு எங்க ஊழியக்காரர் நல்ல தேவ கிருபை வெளிப்பட்டது. தேவன் அழகா வசனங்களை என்ன பண்ணாரு? கோர்த்து கொடுத்தார். அப்படி என்று நீங்க அதுக்குள்ள தேவனை கொண்டு வந்து விடுங்கள். நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல கிறிஸ்து. நல்லா இன்னைக்கு பாட்டு பாடின தேவ கிருபை அழகா பாட வச்சுச்சு. சொல்லுங்க, தப்பே இல்லை. நீ நான் அல்ல கிறிஸ்து. நல்லா இன்னைக்கு 1 மணி நேரம் நான் நல்லா ஜெபம் பண்ணேன். சில பேருக்கு இன்னைக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். என் மூலமாய் தேவராஜ்யம் கட்டப்பட்டிருக்கு. சொல்லுங்க, சேர்த்து ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுங்க. அப்படியே சேர்த்து சொல்லுங்க, தேவன் கிருபையினால் செய்தேன், தேவன் மகிமைப்படுவாராக. அன்றைய ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தார். இன்னைய வரைக்கும் நான் பயன்படுத்துகிறேன். இன்னொரு வார்த்தை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சொல்லுங்க, நான் அப்பிரயோஜனமானவன், நான் அப்பிரயோஜனமானவன், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நான் செய்தேன் என்று சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். இதை நான் பல முறை பயன்படுத்தி இருக்கிறேன். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜபத்தை முடியும் போது, நான் அப்பிரயோஜனமானவன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம், என் கடமையை செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் தான் பதில் தரும். அப்பிரயோஜனமானவன், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை. ஏன் கடமை என்னதுங்க? பாட வேண்டியது, பிரசங்கிக்க வேண்டியது, ஜபம் நடத்த வேண்டியது. வீட்டுல இருக்கிறீங்க, உங்க கடமை குடும்பத்தை நடத்த வேண்டியது. ஆனால் மற்றது யார் பார்த்துக்கணும்? அவர் பார்த்து கொள்ள வேண்டும். உங்க இந்த கிறிஸ்டியன் லைஃப் பாருங்க, நீங்களும் அவரும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ ஊழியம் பாருங்க, அவரும் நானும் இணைந்து செய்ய வேண்டியது ஊழியம். நீங்கள் தனியா உங்க வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. தேவன் இல்லாமல் நானும் ஊழியத்தை தனியா நடத்திட முடியாது. தேவன் இல்லாமல். ஆண்டவர் சொன்னார், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
கொடியாகி நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இந்த கொடி அதிகமாய் கனி கொடுப்பதற்கு சுத்தம் பண்ணுகிறார். இயேசுதான் திராட்சை செடி. அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டால் மிகுந்த கனிகளை நாம் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். பாருங்க, இங்க பாருங்க, முதல் பார்த்தோம் நேபுகாத்நேச்சர், அவனே மகிமையை தேவனுக்கு தராம எடுத்துக்கிறான், மிருகம் போல மாறிட்டான். இங்க பாக்குறோம் அவன் ஏறோது பிரசங்கம் பண்றான். மனுஷங்க சொல்றாங்க, ஜனங்க சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது சத்தம் அல்ல, தேவ சத்தம்ன்றாங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அங்க வானத்தை சத்தம் வருது, தள்ளப்பட்டான். இங்கே தேவ தூதன் அங்கே அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். இந்த பெருமை பாருங்க, இது பெருமை. இதெல்லாம் என்னங்க பெருமை? எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்காக நீங்க பேசும்போது உங்க வாயில கிருபைன்ற வார்த்தை வரணும். தேவ கிருபையினால நீங்க பேசும்போது, நான் ஒரு முறை சொல்லி கொடுத்தேன் சர்ச்சில், ஆவியானவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆவியான பத்தி பேசும்போது நான் அப்புறமேட்டு பார்த்தா பாபுரர் வாயில நிறைய முறை அடிக்கடி நான் கவனிச்சா அவர் ஆவியானவரே ஆவியானவரே. அதே போல இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், எல்லாரும் மனதில் வைங்க. எப்ப எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், முஸ்லிம் சொல்றான் இன்ஷா அல்லான்றான், இறைவன் நாடினால், அதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை செய்தாலும் தேவ கிருபையினால் செய்கிறேன். சமைக்கிறீங்களா? சொல்லுங்க. சூப்பரா சமைச்சிருக்கிறோமா? தேவ கிருபைங்க, தேவ கிருபைங்க, தேவ கிருபைங்க, தேவ கிருபையினால நான் செஞ்சேங்க. அந்த இடத்துல ஆமா நான் தான் பண்ணேன், எனக்கு தெரியாத சமையலா அப்படின்னு சொல்லிடாதீங்க.